வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். ஷமீனா, முதலில் தலைப்புச் செய்திகள். தொடங்கியது குறைந்த விலையில் துவரம் பருப்பு விற்பனை. கூட்டுறவு அங்காடிகள் மூலம் கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை. அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பீகாரில் விறுவிறுப்பான 4ஆம் கட்ட தேர்தல். பிற்பகல் வரை 36% வாக்குகள் பதிவு. பொதுத்துறை நிறுவன பணியாளர்களுக்கு 20% போனஸ். முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் இன்று கூட்டுறவு அங்காடிகள் மூலம் குறைந்த விலை துவரம் பருப்பு விற்பனை தொடங்கியது. போதிய பருவமழை இல்லாமை உள்ளிட்ட காரணங்களால் துவரம் பருப்பு விலை கடுமையாக உயர்ந்தது. கிலோவிற்கு 250 ரூபாய் வரை விற்பனையான துவரம் பருப்பை வாங்குவதற்கு ஏழை எளிய மக்களால் இயலவில்லை. விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு வெளிநாட்டில் இருந்து 5000 டன் துவரம் இறக்குமதி செய்யப்பட்டது. இதில் தமிழக அரசு கேட்டுக்கொண்டதன் பேரில் 500 டன் துவரை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. துவரையை தமிழகம் முழுவதும் உள்ள 9 அரவை ஆலைகளில் பருப்பாக அரவை செய்யப்பட்டது. அவற்றை பாக்கெட்டுகளில் அடைத்து 1 கிலோ 110 ரூபாய்க்கும் அரை கிலோ 55 ரூபாய்க்கும் விற்பனை செய்ய முடிவெடுக்கப்பட்டது. சென்னையில் உள்ள TUCS, சிந்தாமணி, அமுதம் மற்றும் கூட்டுறவு பண்டக சாலைகள் என மொத்தம் 56 விற்பனை நிலையங்களிலும், மதுரை, திருச்சி, கோவையில் 35 அங்காடிகளிலும் இன்று முதல் துவரம் பருப்பு விற்பனை தொடங்கியது. அனைத்து அங்காடிகளிலும் திரளானவர்கள் வந்து துவரம் பருப்பை வாங்கி செல்கின்றனர். வெளியில் ஒரு துவரம் பருப்பு வாங்கணும்னா 200 ரூபா கட்டுப்படி ஆகாது, ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு கிலோ வாங்கி நான் 2 கிலோ வாங்குறது எப்போவுமே. இப்போ இங்கே 2 கிலோ வாங்குறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1.5 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே கண்டினியூவாக இருந்ததுன்னா, விலை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் இது மாதிரி குறைச்சி கொண்டு வந்தீங்கன்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு அஸ். கவர்மெண்ட்டில் இருந்து இந்த இது குறைவாக கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷம். மாதத்துக்கு எனக்கு 3 கிலோ துவரம்பருப்பு ஆகும். 600 700 வைக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது. கூலி வேலை போகிறவெல்லாம் என்ன செய்ய முடியும்? 200 300 கொடுத்து வாங்க முடியாது. இது ரொம்ப மலிவாக கொடுத்தா எல்லா மக்களுக்கும் நல்ல நன்மையாக இருக்கும். இதேபோல் மதுரையில் பாண்டியன் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை, திருநகர், அழகப்பன் நகர், TVS நகர் உள்ளிட்ட 11 இடங்களில் மலிவு விலை பருப்பு விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. 1 கிலோ துவரம் பருப்பின் விலை 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெளியில் மார்க்கெட் ரேட் பார்க்கும்போது 1 கிலோ பருப்பு இன்றைக்கி 250 ரூபான்னு விற்கிது. அதனால் யாரும் வாங்க முடியல. பட் கவர்மெண்ட் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது ரொம்ப, அதாவது பாமர மக்களும் வாங்குகிற அளவுக்கு விலையை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் காலையிலே இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே இங்கே சண்டேன்னு கூட பார்க்காம எல்லா ஜனங்களும் வாங்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தின் பல இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தற்பொழுது நல்ல மழை பெய்து வருவதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சியானது மேற்கு பகுதிக்கு நகர்ந்து லட்சத்தீவுகள் பகுதியில் நிலை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், ஓரிரு பகுதியில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன் தெரிவித்துள்ளார். சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக சோத்துப்பாறையில் 100 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவானதாக ரமணன் தெரிவித்தார். குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த மேலடுக்கு சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திலே அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளை நாம் எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதிகளில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 55 தொகுதிகளில் திரளானவர்கள் வாக்களித்து வருகின்றனர். பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் நவம்பர் 5ஆம் தேதி வரை 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதுவரை 131 தொகுதிகளில் 3 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் சராசரியாக 52% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதையடுத்து 55 தொகுதிகளில் இன்று 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது.
வாக்காளர்கள் வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். பகல் 12 மணி வரை 35.68% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோபால்கஞ்ச், முசாபர்பூர், மேற்கு மற்றும் கிழக்கு சாம்ரான் உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் நிறைந்த பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் இன்று மாலை 3 மணியோடு வாக்குப்பதிவு முடிவடைகிறது. மேலும் சில பகுதிகளில் 4 மணி வரையும், மற்ற இடங்களில் மாலை 5 மணி வரையிலும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதட்டம் நிறைந்த பகுதிகளில் மாநில காவல்துறையினரோடு ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். सरकार जो काम करे बिहार के लिए, बिहार के उत्थान के लिए जो भी सरकार काम करेगी, बहुत सी समस्याएं हैं, सब जगह काम की जरूरत है, लेकिन बुनियादी समस्याएं अगर हल हो जाए तो यही बहुत होगा। जितनी भी सरकार बनी है, ज्यादातर महिला पर इतनी अत्याचार हो रही है कि रास्ते में इधर उधर अकेले में उन लोगों के साथ इतनी अहिंसक घटनाएं हो रही है, जिसको हम लोग देखते हैं और सुनते हैं। मैंने ये एकदम जनता के लिए ये की बात है, एकदम बुरी नजर हम महिलाओं के प्रति रखते हैं. தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார வாரியம், அரசு போக்குவரத்து கழகங்கள், நுகர்பொருள் வாணிபக் கழகம், அரசு ரப்பர் கழகம், தமிழ்நாடு வனத்தோட்டக் கழகம், தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம், கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள், தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் ஆகிய பொதுத்துறை நிறுவன தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 10% போனஸ் மற்றும் கருணைத் தொகையும், லாபம் ஈட்டியுள்ள கூட்டுறவு சங்கங்களின் தொழிலாளர்கள் மற்றும் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 20% போனஸ் மற்றும் கருணைத் தொகையும், லாபம் ஈட்டாத சங்கங்களின் தொழிலாளர்கள் மற்றும் சி மற்றும் டி பணியாளர்களுக்கு 10% போனஸ் மற்றும் கருணைத் தொகையும் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம், தமிழ்நாடு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 20% போனஸ் மற்றும் கருணைத் தொகையும், தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனம், தமிழ்நாடு ஜரிகை ஆலை நிறுவன தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் மற்றும் கருணைத் தொகையும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் 3,76,464 தொழிலாளர்களுக்கு 242,41,00,000 ரூபாய் போனஸாக வழங்கப்படும் என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஐஎஸ் தீவிரவாதிகள் கூறியதை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ள எகிப்து, தொழில்நுட்ப கோளாறை விபத்திற்கு காரணமாக இருக்க முடியும் என்று தெரிவித்துள்ளது. எகிப்து நாட்டில் உள்ள சினாய் கோஸ்டஸ் ரிசார்ட் பகுதியில் ரஷ்யாவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்கிற்கு 217 பயணிகள், 7 விமானிகள் உட்பட 224 பேருடன் ஏர்பஸ் ரக விமானம் சென்று கொண்டிருந்தது. விமானம் புறப்பட்ட 23வது நிமிடத்தில் கட்டுப்பாட்டு அறை உடனான தொடர்பை இழந்ததை அடுத்து விமானத்தை தேடும் பணிகள் முனைப்புடன் நடைபெற்றன. இதனிடையே சினாய் தீபகற்ப பகுதி அருகே சென்ற பொழுது விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் இதில் பயணம் செய்தவர்கள் அனைவரும் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்தது. இந்த விபத்தில் 17 குழந்தைகள் உட்பட 224 பேரும் உயிரிழந்திருப்பதாக எகிப்து அலுவலர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். இந்நிலையில் விமானத்தை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக ஐஎஸ் தீவிரவாதிகள் தெரிவித்தனர். அதனை மறுத்த எகிப்து அலுவலர்கள் மிகவும் உயரத்தில் சென்று கொண்டிருந்த விமானத்தை சுட்டு வீழ்த்துவது இயலாத காரியம் என்றும், தொழில்நுட்ப கோளாறே விபத்திற்கு காரணமாக இருக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவும் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை மறுத்துள்ளது. விமானத்தில் பலியானவர்களின் உடல்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பருப்பு விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு EVKS இளங்கோவன் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
சட்டப்பேரவை தேர்தலில் விலைவாசி உயர்வு, மதுவின் தீமை குறித்து மக்களிடம் எடுத்துரைப்போம் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சென்னை மாவட்ட செயற்குழு கூட்டம் தியாகராய நகரில் உள்ள மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ராமதாஸ், கடந்த காலங்களில் அரிசி விலை உயர்வை பேசியே திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததாக தெரிவித்தார். தற்பொழுது அதிமுக ஆட்சியில் பருப்பு விலை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட ராமதாஸ், வரும் சட்டப்பேரவை தேர்தலில் விலைவாசி உயர்வு, மதுவின் தீமை குறித்து மக்களிடம் எடுத்துரைப்போம் என்று தெரிவித்தார். பருப்பு விலை மட்டுமல்ல, அத்தியாவசிய பண்டங்களுடைய விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு இது பண்ணுறது தான் இப்போ நாங்கள் எல்லா கூட்டங்கள்லையும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். தேர்தலில் விலைவாசி உயர்வை நாங்கள் ஒரு முக்கிய பிரச்சனை, விலைவாசி உயர்வு, ஊழல், அப்புறம் மது ஊழலுக்கு அடுத்தபடியாக விலைவாசி, இதை நாங்கள் கொண்டு செல்வோம். பாடகர் கோவன் கைது செய்யப்பட்டிருப்பது மதுவிற்கு எதிராக போராடுபவர்களை அரசு மிரட்டும் விதமாக உள்ளது என்று தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் EV.K.S. இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் அண்ணாநகர் தொகுதிக்கான காங்கிரஸ் சார்பாக பூத் ஏஜென்ட்டுகளை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய EV.K.S. இளங்கோவன், தமிழக மீனவர் பிரச்சினைகள் தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதுவதை விட்டுவிட்டு நிரந்தர தீர்வு காண முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். பருப்பு விலை குறைந்து 110 ரூபாய் 115 ரூபாய்க்கு தரப்படுகிறது என்று சொல்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தில் 4 நகரங்களில் மட்டும் சில கடைகளில் மட்டும் இது தரப்படுவதால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த தமிழர்களும் இது நிவாரணம் அளிப்பது போல் ஆகாது. ஆகவே முழுமையாக துவரம் பருப்பினுடைய விலையை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். கேரளத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்ததை ஒட்டி அனைத்து கட்சியினரும் ஒரே இடத்தில் சேர்ந்து கொட்டி கலாச்சாரம் விழாவை கொண்டாடினர். கேரளத்தில் உள்ளாட்சித் தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இடுக்கி, கண்ணூர், திருவனந்தபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு நாளை முதற்கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான பிரச்சாரம் நேற்று மாலை நிறைவடைந்ததையொட்டி அனைத்து கட்சியினரும் ஒரே இடத்தில் சேர்ந்து கொட்டி கலசம் விழாவை கொண்டாடினர். அனைத்து கட்சியினரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஆடிப்பாடி கொண்டாடிய இந்த விழாவை மக்கள் திரளாக கூடி நின்று ரசித்தனர். மக்களோட தேவைகளை நிறைவேற்ற ஆளுகளுக்கு நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதனால் கண்டிப்பாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆளுகளை எங்கள் மக்களோட தேவைகளை அறிஞ்சு உதவி பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. அதனால் இந்த உள்ளாட்சி தேர்தல் நாளை நடக்கிறதுனால திங்கட்கிழமை அந்த ஓட்டுப்பதிவை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துருக்கோம். கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வரும் 5ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என காஞ்சிபுரம் சர்க்கரை ஆலைக்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரத்தில் இயங்கி வரும் தனியார் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 14 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை பல மாதங்களாக வழங்காமல் அலைக்கழித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து விவசாயிகள் பலகட்ட போராட்டங்களை நடத்தினர். இது தொடர்பாக முடிவெடுக்க தொழிலாளர் அமைப்பினர், ஆலை நிர்வாகம், அரசு நிர்வாகத்தினர் பங்கேற்ற முத்தரப்பு கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் சௌரிராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வரும் 5ஆம் தேதிக்குள் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு முன்னிலையில் வரக்கூடிய 5ஆம் தேதிக்குள்ள தீபாவளிக்கு முன்பு 14 கோடி ரூபாய் பணத்தை விவசாயிகளுக்கு வட்டியுடன் வழங்குவதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. இவை உள்பட பல கோரிக்கைகள் இன்றைக்கு உடன்பாட்டின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தமாக உருவாகியிருக்கு. MK தியாகராஜ பாகவதரின் 56வது நினைவு நாளை ஒட்டி திருச்சியில் உள்ள அவருடைய சமாதியில் ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ் நாடக உலகிலும் திரைப்பட உலகிலும் முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர் MK தியாகராஜ பாகவதர். தன்னுடைய கம்பீரமான குரல் வளத்தால் ஆயிரக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்த தியாகராஜ பாகவதர் 1959ஆம் ஆண்டு இதே நாள் மறைந்தார். மறைந்த தியாகராஜ பாகவதரின் 56வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி திருச்சி செந்தண்ணீர்புரம் பகுதி மயானத்தில் உள்ள அவருடைய சமாதியில் ஏராளமானோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே தியாகராஜ பாகவதருக்கு திருச்சியில் சிலை வைக்கவும் அவருடைய நினைவிடத்தை மணிமண்டபமாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மக்களின் கோரிக்கையானது திருச்சியில் புகழ் சேர்த்து கொண்டிருக்கும் மலைக்கோட்டைக்கு நிகராக இசை உலகில் MKT தியாகராஜ பாகவதர்கள் திகழ்ந்தார்கள். திருச்சியிலே அவருக்கு ஒரு மணிமண்டபம் வேண்டும். திருச்சியில் பாகவதர் மன்றம் என்று இருக்கிறது, ஆனால் அவருக்கு ஒரு மணிமண்டபம் இல்லை. இதை செய்தார்களானால் திருச்சி மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள், அவருக்கு நன்றியுடன் திகழ்வார்கள். இதேபோல் நாமக்கல்லில் பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டிருந்த MK தியாகராஜ பாகவதரின் உருவப்படத்திற்கு பாகவதர் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த ரசிகர்கள், மக்கள் என ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
திரு எம்.கே. தியாகராஜ அவர்களுடைய 56வது நினைவு நாளை இன்று நாமக்கல் நகரிலே அவருடைய நினைவு நாளை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். சொந்தமான குரலில் பாடி நல்ல தமிழ்நாட்டிலே பேரும் புகழும் பெற்றவர். எனவே இவருடைய திருவுருவச் சிலையை தமிழ்நாடு நடிகர் சங்கத்தின் சார்பிலே சென்னையிலே அமைக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்த நாளை ஒட்டி இதற்காக பாடுபட்ட குமரி தந்தை மார்ஷல் நேசமணியின் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் இருந்த குமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைக்க பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் மார்ஷல் நேசமணி. இதன் விளைவாக குமரி மாவட்டம் தாய் தமிழகத்துடன் கடந்த 1965ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி இணைக்கப்பட்டது. இதை கொண்டாடும் வகையில் நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் உள்ள மார்ஷல் நேசமணி மண்டபத்தில் அவருடைய சிலைக்கு அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, சண்முகநாதன் ஆகியவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். குமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைந்து 60ஆம் ஆண்டின் சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல வேளையில் இதற்காக அரும்பாடுபட்டு உழைத்த குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்களுடைய நினைவு மண்டபத்தில் இன்று அனைத்து கட்சிகள் மற்றும் குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் விடுதலை நாள் கொண்டாடப்படுவதையொட்டி முதல்வர் ரங்கசாமி கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் கடந்த 280 ஆண்டுகளாக பிரான்ஸ் ஆதிக்கத்தின் கீழ் இருந்து வந்தது. பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றதை அடுத்து 1954ஆம் ஆண்டு புதுச்சேரி விடுதலை அடைந்து இந்தியாவுடன் இணைந்தது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் மாணவியர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த விழாவில் அரசு தலைமைச் செயலர்கள், அமைச்சர்கள், அரசு உயர் அலுவலர்கள், விடுதலை போராட்ட தியாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பின்னர் காவல்துறையினருக்காக 10 நவீன ரோந்து வாகனங்களையும் தீயணைப்பு துறையினருக்காக 5 அதிநவீன தீயணைப்பு வாகனங்களையும் முதல்வர் வழங்கினார். 108 ஆம்புலன்ஸ் சேவையும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. உயர் சிகிச்சைக்காக பிற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டியிருந்த நிலை முற்றிலுமாக மாற்றப்பட்டு அனைத்து வசதிகளும் புதுச்சேரியிலே கிடைக்கும் என்கிற நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் சூழ்நிலையும் இப்போது உருவாகி இருக்கிறது. கிருஷ்ணகிரி அருகே குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விளைநிலங்களில் இருந்த பாம்புகள் மற்றும் ஆந்தை ஆகியவற்றை வனத்துறை அலுவலர்கள் மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல பகுதிகள் வனப்பகுதியை ஒட்டியே அமைந்துள்ளன. வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் யானை, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட விலங்குகள் அடிக்கடி உணவு தேடி புகுந்து சேதத்தை ஏற்படுத்துவது வழக்கமாகிவிட்டது. இந்நிலையில் வனப்பகுதியை ஒட்டிய சோமார்பேட்டை, ராஜாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் விஷப்பாம்புகளும் மலைப்பாம்புகளும் அதிக அளவில் காணப்படுவதாக மக்கள் கூறினர். இதையடுத்து கடந்த 3 நாட்களில் 3 விஷப்பாம்புகள் மற்றும் 12 மலைப்பாம்புகள் ஆகியவற்றை மீட்டு ஆந்திர வனப்பகுதியில் விட்டனர். மேலும் காயங்களுடன் அரிய வகை ஆந்தையும் வனத்துறையினர் மீட்டனர். சென்னை அமைந்தகரையில் காஞ்சிபுரம் எஸ்எம்-சில்க்ஸின் புதிய கிளை இன்று திறந்து வைக்கப்பட்டது. சென்னை அமைந்தகரையில் உள்ள பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் எஸ்எம்-சில்க்ஸின் புதிய கிளை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை IAS அலுவலர் சந்திரசேகர் இன்று தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் எஸ்எம்-சில்க்ஸின் உரிமையாளர் எஸ். மனோகரன், பாரதிய வித்யாபவன் குழுமத்தைச் சேர்ந்த ராமசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மனோகரன், நடுத்தர மக்கள் தரமான துணிகளை எளிதாக வாங்கும் அளவிற்கு விலை குறைவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தார். இந்த விற்பனையகத்தின் நோக்கமே நடுத்தர மக்கள் தங்களால் எதையும் வாங்க முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குறது. தமிழ்நாடு முழுவதிலுமே இருந்தும் கூட எங்கள் விற்பனையகத்தை வந்து சேலைகள் வாங்குகிற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை காண்கிற பொழுது நாங்கள் இதை இன்னும் விரிவாக செய்ய வேண்டும். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. மேட்டூர் அணை மூடப்பட்ட நிலையில் சம்பா சாகுபடி மேற்கொண்ட விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் தவித்த நிலையில் மழை பெய்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் மழை நீரை சேமித்து வைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகள், ஏரி, குளங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை தொடங்கி மாவட்டம் முழுவதாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் சுமார் 4 அடி வரை உயர்ந்துள்ளது. தற்பொழுது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 122.80 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4868 கனஅடியாக உள்ளது. அணையில் இருந்து வினாடிக்கு 511 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதேபோல் மாவட்டத்தில் உள்ள மற்றொரு முக்கிய அணையான வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 46.88 அடியாக உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 735 கன அடியாக உள்ளது. அணையில் இருந்து வினாடிக்கு 460 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோல் மாவட்டத்தில் உள்ள சோத்துப்பாறை, மஞ்சளாறு அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருகிறது. தமிழகத்தில் அச்சுறுத்தும் அளவிற்கு டெங்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் இந்த காய்ச்சல் ஏன் வருகிறது? இதில் இருந்து தற்காத்துக் கொள்வது எவ்வாறு? முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன செய்ய வேண்டும்? இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்திகள். தமிழகத்தில் பரவலாக ஒருவித மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது. பல தருணங்களில் இந்த காய்ச்சலை வகைப்படுத்த முடியாத நிலையில் டெங்கு என்றும் மூளை காய்ச்சல் என்றும் பலவிதமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சிகிச்சை பெறும் பலர் குணமடைந்து வீடு திரும்பினாலும் ஆங்காங்கே அதிர்ச்சி அளிக்கும் வகையில் மரணங்களும் தொடர்ச்சியாக நேர்ந்து கொண்டிருக்கின்றன. அரசு தரப்பில் தொடர்ந்து மறுத்து வந்த போதிலும் இப்போதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் காய்ச்சலுக்காக பலர் சிகிச்சை பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றனர். சென்னை மாநகராட்சியின் கடந்த கூட்டத்தில் நகரில் 93 பேர் மட்டுமே டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டாலும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. மாநிலம் முழுவதும் எத்தனை பேர் மர்ம காய்ச்சலில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி உறுதியான விவரங்கள் எதுவுமில்லை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மர்ம காய்ச்சல் அதிகமாக இருப்பதாகவும் திருத்தணி அரசு மருத்துவமனையில் மட்டும் 2600க்கும் மேற்பட்டோர் மர்ம காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரை பறிக்கும் அளவுக்கு கொடிய டெங்கு காய்ச்சல் போன்றவற்றிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள மக்கள் என்ன செய்ய வேண்டும்? பொது சுகாதாரத்துறை வலியுறுத்திட்டு வர்ற மாதிரி இது காலையில் கடிக்கிற கொசுக்கள்னால வரக்கூடியது. பெரும்பாலும் பதட்டமடைய வேண்டியதில்லை. 2-3 நாட்களுக்குள் காய்ச்சல் குறையாமல் இருந்து இரத்த தட்டுக்கள் குறையா இருக்கும்போது கண்டிப்பாக அருகில் உள்ள மருத்துவருடைய ஆலோசனையோட அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதோடு சேர்ந்து செஞ்சால் 100% இதிலிருந்து வெளியே வந்துடலாம். டெங்கு உள்ளிட்ட எந்த ஒரு காய்ச்சலையும் தடுக்க நிலவேம்பு மற்றும் துளசி கசாயத்தை அனைவரும் அருந்த வேண்டும் என்றும் சிவராமன் அறிவுறுத்துகிறார். எந்த சுரமாக இருந்தாலும் இன்றைக்கி ஜுரம்னு இருக்குது, நமக்கு பார்த்தோன்னே அது என்ன டெங்குவா அதான்னு தெரியாது. ஓரிரு நாட்கள் நம்ம வீட்டில் நிலவேம்பு கஷாயம் கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும். வைரஸ்களுக்கு எதிராக பயன்படுறதுனால டெங்கு இதுவும் வைரஸ்னால் வரக்கூடிய ஒரு காய்ச்சலுங்கிறதுனால பெரியவர்களாக இருந்தால் ஒரு 60 ml-லேருந்து 120 ml வரை குடிக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்கள 10 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா 30 ml வரை கொடுக்கலாம். வீட்லேயே துளசி இருந்ததுன்னா துளசி, மிளகு 2ஐயும் பயன்படுத்தலாம். துளசி கஷாயம் போடலாம். மிளகை நல்லா பொடி பண்ணி சாப்பாட்டில் எல்லாம் தூவி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மிளகு நல்ல நோய் எதிர்ப்பாற்றலை நிறைய கொடுக்கும். 80% டெங்கு காய்ச்சலை உற்பத்தி பண்ணுற கொசுக்கள் வீடுகளில் மட்டும்தான் உற்பத்தி ஆகிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதே மாதிரி காலையிலையும் சாயந்தரத்துலையும் இந்த கொசுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கான மருந்துகளை தெளிக்கிறாங்க. மருந்துகளை விடவும் புகையடிக்கிறதை விடவும் அதிகமான பொறுப்பு நீங்கள் அந்த கொசுக்களை உற்பத்தி செய்கின்ற சோர்ஸஸ் தான் நீங்கள் மூடணும். மேல்நிலை தொட்டிகளை கட்டாயமாக மூடணும். கிணறுகளை மூடணும். டெங்குவை கண்டு மக்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்றாலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் புகானந்தம் தெரிவிக்கிறார். நோய்கள் வந்தாக்கா நிறைய காய்ச்சல் இருக்கும். 102 டிகிரிக்கு மேலே ஜுரம் அடிக்கும், தலைவலிக்கும், கண்களுக்கு உள்ளர வலிக்கும், தசை வலி இருக்கும், எலும்புகளில் வலி இருக்கும். இந்த நோயானது 100 பேர் பாதிக்கப்பட்டாங்களா, இந்த கிருமியால் பாதிக்கப்பட்டார்களா, அதில் 1க்கும் குறைவான ஆட்களுக்கு தான் இந்த நோயினுடைய பாதிப்புகள் ஏற்படுது என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தற்போதைய காய்ச்சல்களுக்கு பெரும்பாலும் கொசுக்களே காரணமாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் தற்போது பரவலாக மழை பெய்ய தொடங்கிவிட்ட நிலையில் முன்னெச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் இருந்தால் டெங்கு உள்பட எந்தவித காய்ச்சலில் இருந்தும் நாம் மறுமுன் காத்துக்கொள்ளலாம். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து கோபிநாத். ஃபார்முலா 1 தகுதி சுற்று போட்டி பிரிட்டனின் ஹாமில்டன் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சோமாலியாவில் உணவகம் ஒன்றில் தீவிரவாதிகள் நடத்திய இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். சோமாலியாவின் தலைநகர் மொகாதிசு நகரில் மையப்பகுதியில் ஷஹாபி என்ற பன்னாட்டு உணவகம் அமைந்துள்ளது. இன்று காலை உணவகத்தின் வாயிலை குண்டு வைத்து தகர்த்த அல் ஷபாப் தீவிரவாதிகள் அதிரடியாக உள்ளே நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் உணவக உரிமையாளர், காவலர்கள், மக்கள் என 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்திருந்ததால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. உணவகத்திற்குள் பதுங்கியிருக்கும் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது. ஃபார்முலா 1 கார் பந்தயத்தின் தகுதிச் சுற்று போட்டியில் பிரிட்டன் வீரர் லூயிஸ் ஹாமில்டன் முதலிடத்தை பிடித்தார். மெக்சிகோவில் 23 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்பொழுது ஃபார்முலா 1 கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தய போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஜெர்மனியின் நிக்கோ ரோஸ்பெக், பிரிட்டனின் லூயிஸ் ஹாமில்டன் உட்பட உலகின் பல முன்னணி கார் பந்தய வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கார் பந்தயத்திற்கான தகுதிச் சுற்று போட்டியில் தொடக்கம் முதலே ரோஸ்பெக், செபாஸ்டியன் விட்டல், ஹாமில்டன் ஆகியோர் வெற்றி பெறும் முனைப்பில் காரை மின்னல் வேகத்தில் இயக்கினர். எனினும் இறுதியில் பிரிட்டன் வீரர் ஹாமில்டன் ஜெர்மனியின் ரோஸ்பெக்கை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொடங்கியது குறைந்த விலையில் துவரம் பருப்பு விற்பனை. கூட்டுறவு அங்காடிகள் மூலம் கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை. அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பீகாரில் விறுவிறுப்பான 4ஆம் கட்ட தேர்தல். பிற்பகல் வரை 43% வாக்குகள் பதிவு. பொதுத்துறை நிறுவன பணியாளர்களுக்கு 20% போனஸ் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். இதுடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.